வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஜீரோ பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றியடைய கூடாது என்று ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பிச்சவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்ற வழக்குல அதிரடியா சரவடியா இடியை இறக்கி இருக்கிறது நீதிபதி சுவாமிநாதன் உள்ளிட்ட அன்கோவுக்கு. நீதிபதி சுவாமிநாதன் தானே அவருக்கு பிடிச்சதெல்லாம் தீர்ப்பா சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்கும் அடிய போட்டு உட்கார வச்சிருக்கு உயர் நீதிமன்றம். என்ன நடக்குது தோழர்களே? 2026 தேர்தலுங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு. பயங்கரமான பிரச்சாரங்கள், மக்கள் சந்திப்பு, மேடை, அத்து இதுன்னு ஓடிட்டு இருக்கு. நெருப்பு அனல் பறந்துட்டு இருக்கு. இதுல அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி 3 மாநிலங்கள்லயும், 2 மாநிலங்கள் ஒரு யூனியன், இந்த 3 பிரதேசங்கள்லயும் தேர்தல் நேத்து நடந்துச்சு. எக்கச்சக்கமான ஓட்டு சதவீதம் எகிரி போயிருக்கு. சந்தேகமா இருக்குல்ல? நிச்சயமா அது இன்னைக்கு நைட் ஆய்வு பண்ணி நாளைக்கு காலையில உங்களுக்கு போட்டு விட்டுருவேன். ஏன்னா ஓட்டு ரேஷியோ அதிகரிச்சாலே இவன் உள்ளடி வேலை பார்த்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இத்தனை காலமா வராத ஓட்டு இன்னைக்கு வருதுன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் வச்சு 1 கோடி வாக்க திருடி இருக்கிறான். 1 கோடி வாக்கு. இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெண்களுடைய ஓட்டு, உழைக்கிற மக்களுடைய ஓட்டு, எதிர்கட்சி, அதாவது இன்றைக்கு தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஓட்டு, இதெல்லாம் மொத்தமா காலி பண்ணி வச்சுட்டு, ஆனா ஓட்டு ரேஷியோ ஏறுச்சுன்னா சந்தேகப்பட வேண்டும் தோழர்களே. தமிழ்நாட்டிலே ஒரு உள்ளடி வேலையை பாஜக பார்த்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலரை மாத்திருக்கு. தலைமை செயலாளரை அதிரடியா மாத்திருக்கிறாங்க. ஏன் அஸ்ஸாம்ல மாத்தல? அஸ்ஸாம்ல எந்த மாற்றமும் இல்ல, பாண்டிச்சேரியில் இல்ல. ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மேற்கு வங்கத்துல 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை, அதாவது அரசு நிர்வாகத்தில் இருப்பவங்களை மாத்தி இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் தலைமை செயலரையே மாத்துறாங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கான ஆள் வேணுமோ அதெல்லாம் மாத்தி போடுறாங்க. இது தேர்தல் ஆணையமா இல்ல திருட்டு ஆணையமான்னு கேட்கணும். தேர்தல் ஆணையத்துல நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. TN சேஷன்லாம் கண்ணுல விரல விட்டு ஆட்டினவர். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா குத்தகைக்கு எடுத்து பாஜகவினுடைய இன்னொரு அணியாக தேர்தல் அணி செயல்படுது, தேர்தல் ஆணையம் செயல்படுது. இந்த தேர்தல் ஆணையம் அவ்வளவு உள்குத்து வேலை பார்த்து, எனக்கு தெரிந்து தேர்தல் ஆணையரை மாற்றுங்கள்னு ஒட்டுமொத்த கட்சியும் நாடாளுமன்றத்துல பேசினது இந்த தேர்தல் ஆணையர் தான், ஞானேஷ்குமார் தான். அவ்வளவு பொய்யும் புரட்டும் நடந்துட்டு இருக்கு. இதுலதான் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, ஜீரோ பாஜக. நாங்களே ஏன் தெரியுங்களா? பாஜக இந்த மண்ணுக்கு கேடு, ஜனநாயகத்துக்கு கேடு, மக்களுக்கு கேடு, அரசியல் சாசன சட்டத்திற்கு கேடு, பெண்களுக்கு எதிரானவர்கள், பாசிஸ்டுகள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இவங்க ஜனநாயகத்தை, மக்கள் நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை உடைப்பாங்க. இதெல்லாம் காப்பாத்தணும்னா பாஜகவை தூக்கி எறியணும். ஜீரோ அப்படின்னு ஆக்கி தொடச்சு குப்பையில போட்டுறணும். இதுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேத்து தான் வைரல் ஆச்சு. அந்த மூவ்மெண்ட்ல என்ன வேலை? முதல்ல அதுல முக்கிய ஆளுமையாக கலந்து கொண்டவர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர், கணவர். அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். பாஜக அரசினுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அம்பலப்படுத்துற புத்தகங்களை எழுதியவர். நிறைய மேடைகளிலே, கருத்தரங்குகளிலே பாஜகவை தோலுரித்து காட்டியவர். இந்த நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணையரா இருக்கக்கூடிய பரகல பிரபாகரன் என்கிற ஐயா, இவர் தான் பல உண்மைகளை தேர்தல் காலத்துல இவங்க செஞ்ச உள்ளடி வேலைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். நீங்க மகாராஷ்டிரால காலையில 7 மணில இருந்து 8:45 பல லட்சம் வாக்குகள் பதிவாச்சு. சாயந்தரம் 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள பல லட்சம் வாக்குகள் பதிவாச்சு. கிட்டத்தட்ட 76 லட்சம் வாக்குகள் பதிவாகுச்சு. அப்ப அவர் கேட்டார், 76 லட்சம் வாக்குகள் போடுறதா இருந்தா 2.5 நாள் ஆகணும் ஒரே பூத்துல. அப்புறம் எப்படி போட்டீங்க? எப்படி இது சாத்தியம்? ஏன் ஃபுல் சார்ஜ் இருக்கிற EVM மெஷின்ல மட்டும் பாஜகவுக்கு அதிகமான ஓட்டு விழுந்தது? இப்படி பல கேள்விகளை கேட்டு பாஜகவை தோல் உரிச்சு விட்டவர் தான் இந்த பரகல பிரபாகரன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இயக்கம் ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சமூக செயல்பாட்டாளர்கள், சமூகத்தை நேசிக்கிறவங்க, ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய நோக்கம் என்ன? பாஜகவை வேறறுப்பது, ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது. நாங்க தமிழ்நாடு முழுவதும் கருத்தியலாக மக்களிடம் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க.
இது பெரிய பரபரப்பை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கு. இந்தியாவுல பாஜக மிரண்டு போயிருக்கு. என்னடா இது, தேர்தல் காலத்துல தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு SIR வச்சு உள்ள நுழையலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கட்சியை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையரே இது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டது என்பது, ஆக இதுதான் இவங்களுடைய லட்சியம். சமூகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இந்த மூவ்மெண்ட் போக போகுது. அதுல தொடக்கம் தமிழ்நாட்டுல ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நாமளும் அந்த மூவ்மெண்ட்டை வளர்த்தெடுக்கிறதுல கூட நிக்கணும் தோழர்களே. இதெல்லாம் தாண்டி திருப்பரங்குன்றத்துல எப்படியாவது ஒரு கலவரத்தை நிகழ்த்தி மக்கள் மன்றத்துல ஒரு பெரிய சலசலப்பை, ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று பாஜக பல வழிகள்ல போராடினாங்க. ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. விடாம இத நீதிமன்றத்துல வச்சு சுவாமிநாதன் என்கிற நீதிபதியை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. எனக்கு தெரிந்து அது குறிப்பாக நாடாளுமன்றத்துல இந்த சுவாமிநாதன் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை எதிர்கட்சிகள் செய்யற அளவுக்கு அயோக்கியத்தனமான தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார். நீங்க மதக்கலவரமே இல்லாத தமிழ்நாட்டுக்குள்ள மதக்கலவரத்தை உருவாக்க நீதிமன்றத்தை பயன்படுத்திய ஒரு RSS சங்கி நீதிபதி தான் இந்த சாமிநாதன். அவர் என்ன சொல்றாரு, விளக்கு ஏத்தியா ஆகணும். ஏற்கனவே ஏத்தியாச்சு திருப்பரங்குன்றத்துல. ஆனா இவங்க சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கிற தூண்ல தான் விளக்கேத்துவோம் அப்படின்னு அத்தனை தீர்ப்பு. இவரே நேரடியா போறாரு, மலையில ஏறாரு, மலையில போய் பாக்குறாரு. நான் பாத்துட்டேன், அங்கதான் தீபம் ஏத்தி இருக்கிறாங்க. நம்ம 1000 ஆதாரங்கள் கொடுக்கிறோம். ராம ரவிக்குமார் போன்ற எந்த ஆதாரம் இல்லாம வழக்கு தொடுத்தவங்களை அப்படியே கொண்டாடி நீங்க போய் உடனே ஏத்துங்க. ராம ரவிக்குமார் பின்னாடி ஒரு 5 பேர் போங்க, அவர் விளக்கேத்துறதுக்கு அவருக்கு உதவி செய்யுங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. இது போன்ற பல தீர்ப்புகளை கொடுத்ததோட இல்லாம தமிழ்நாடு அரசு கலவரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்ப்பை மதிக்கலன்னு இங்க இருக்கிற கலெக்டர் மேல, இங்க இருக்கிற SP மேல, எல்லார் கமிஷனர் மேல, எல்லார் மேலையும் ஒரு கேஸ போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இவரை தொடுக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்க வச்சு அதுக்கும் தீர்ப்பு சொல்றாரு. என்னங்க நடக்குதுங்க? ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை சொல்லிருச்சுன்னா தனி நீதிபதி வாய மூடிட்டு போயிடணும். ஆனா தனி நீதிபதி உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு தீர்ப்பை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 2 நீதிபதிகள் இப்படி எல்லாம் விளக்கேத்த வேணான்னு பலமுறை சொன்ன பிறகு அது இப்ப மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. அந்த கலெக்டரும் அப்புறம் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாரும் மேல்முறையீடு போகும்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிக்குது. விசாரிச்ச போதுதான் பல அட்டி தாறுமாறா விழுந்திருக்கு சுவாமிநாதன் அவர்களுக்கும், பாஜக உள்ளடி வேலை பண்றவங்களுக்கும், கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிற ஒரு கும்பலுக்கும். நீதிபதி சதீஷ், நீதிபதி ஜோதி ராமன் இவங்களுடைய அமர்வுல விசாரிக்கப்பட்டுச்சு. போட்டு பொலந்து உண்டுலன் பண்ணிருக்கிறாங்க. முதல்ல அவங்க போட்டது 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன பிறகு தனி நீதிபதிக்கு என்ன வேலை? சரியான கேள்வி தானே? சுவாமிநாதனுக்கு என்னங்க வேலை? இங்க நீதிமன்றத்துல மட்டும் அவர் செய்யலங்க. நீதிமன்றத்துல மட்டும் அவர் பேசல. ஒரு கருத்தரங்கத்துக்கு போறாரு. கருத்தரங்க மேடையில இதே மாதிரி ஒரு தூணை வச்சு, நாங்க திருப்பரங்குன்றத்துலதான் தூண்ல தீபேத்த முடியல, இங்கயாவது ஏத்துறோம்னு ஏத்துறாரு. இது என்ன மாதிரியான நியாயம்? ஒரு நீதியை, அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒருத்தர் போய் ஒரு மேடையில உட்கார்ந்துகிட்டு தீபம் ஏத்திட்டு இருக்காரு. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் நீதிமன்றம் மக்களுக்கு செய்யறதா? அப்ப கேள்வி வரும்ல. அத நீதிமன்றம் கேக்குது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முதல்ல சுவாமிநாதன் பேசின அத்தனைக்கும் தடை போட்டிருக்காங்க. தடை போட்டு விட்டாங்க. நீங்க கொடுத்த தீர்ப்புக்கு எல்லாத்துக்கும் தடை. 2வது நீங்க விசாரிக்க தடை. இந்த அவமானம் தேவையா சுவாமிநாதனுக்கு? எவ்வளவு ஆடிட்டீங்க? ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு சமூகத்தை எடுத்து ஆடிட்டீங்க. உங்க ஆரிய பார்ப்பன RSS திமுறை எல்லாம் மொத்தமா காட்டிட்டீங்க. அதுலதான் இன்னைக்கு அடி விழுந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏங்க, திருப்பரங்குன்றத்தை தவிர வேற பிரச்சனையே இல்லையா தமிழ்நாட்டுல? எத்தனை வழக்கையா போடுவீங்க? எத்தனை வழக்கு போடுவீங்க? திருப்பரங்குன்ற பிரச்சனை தான் இங்க இருக்கிற பெரிய தலையாய பிரச்சனையா? வேற பிரச்சனையே இல்லையா? நீதிமன்றத்துக்கும் வேற வேலையே இல்ல, திருப்பரங்குன்றத்தை பத்தி நாங்க பேசிட்டே தெரியணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏங்க, நீதிமன்றத்தை அரசியல் நாடக மேடைய ஆக்காதீங்க. இத நீதிபதிகளுக்கு நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா, நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குனதே சுவாமிநாதன் அவர்கள் தான். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து நாடாளுமன்றத்துல இந்த சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று மிகப்பெரிய அளவுல இது வச்சிருக்கிறாங்க. கோரிக்கை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க.
அங்க அவங்க பெரும்பான்மையில இருக்கிறனால நீதிபதி சுவாமிநாதன் தப்பிச்சிட்டு இருக்கிறார். இப்ப நீதிமன்றங்கள் நேர்மையா என்ன சொல்லணும், சுவாமிநாதன் அவர்களை இந்த வழக்குல இருந்தே தள்ளுபடி பண்ணிடணும், வழக்குல இருந்தே தள்ளி வச்சிடணும், இடைக்கால தடை அதெல்லாம் விதிக்க கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, சின்ன பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்காதீங்க. இத நாங்க ஊதவே இல்ல, நாங்க அமைதியா எங்களுடைய வழிபாட்டு முறையில நூற்றாண்டு கால மரபை நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த பக்கம் நீங்க முருகனை கும்பிடு, இந்த பக்கம் சிக்கந்தரை கும்பிடு, எங்களை மாதிரி சாமி கும்பிடாதவங்க எல்லாருக்கும் நண்பர்களா இருந்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா இங்க இதை அரசியலாக்குனது RSS பாஜக சங்கப்பரிவார். அதனால அததான் முதல்ல நீங்க நோட் பண்ணி கேட்டிருக்கணும். இதுல கே ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர், அவரு ஒரு RSS காரர், பாஜக பின்புலம் உள்ளவர். இந்த பாஜக காரர் கே ரமேஷ் பல பொதுநல வழக்குகளை போட்டதுல ஒரு ஆளு. இந்த ஆளு பொதுநல வழக்கு போடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஜகவுக்கு சொம்படிக்கிறான்னு அர்த்தம். பாஜகவுடைய திட்டமிடலை